Hi friends, welcome to MVP tutorial. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபேமிலி கிரியேஷன் ஓட ஒரு 2D annotation எப்படி வந்து ஒரு 3D ஃபேமிலிக்குள்ள கொண்டு வர போறோம். That means ஒரு 2D ஃபேமிலி எப்படி 3D ஃபேமிலி கொண்டு வந்துட்டு அத ப்ராஜெக்ட்ல லோட் பண்ணும்போது அத விசிபிலிட்டி செட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். இது முக்கியமான டாபிக், ரொம்ப பேசிக்கானது. ஸோ கம்ப்ளீட்டா வீடியோ பாருங்க. கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது Revit லேர்னிங் பேசிக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சேனலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம், டுட்டோரியல் லெவலில் வந்துட்டு ஒரு 2D எலிமெண்ட் டீட்டெயில் இதை 3Dக்குள்ளே எப்படி கொண்டு வரோம், எதுக்காக கொண்டு வரோம், அப்படி கொண்டு வரும்போது என்னென்ன விசிபிலிட்டி செட்டிங்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 4 ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1 எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3D ஆல்ரெடி எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது ஜாமெட்ரியெலாம் ப்ரீவியஸ் டுட்டோரியலில் வந்து நான் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ 3D நமக்கு தெரியும், அதில் எப்படி நம்ம 2Dயை வந்து உள்ளே கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த 2D கொண்டு வந்துட்ட பிறகும் இந்த 2D 3D சேர்ந்த ஃபேமிலியை ப்ராஜெக்டுக்குள்ளே லோட் பண்ணும்போது எப்படி விசிபிலிட்டி செட்டிங்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறோம்னா, 2D டெம்ப்ளேட்டை 2D Revit ஃபேமிலிக்கான டெம்ப்ளேட் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டெப் 2ல் வந்து அதுக்கான ஃபில் ரீஜனை வச்சு நான் வந்து ஒரு டீட்டெயில் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்படி தான் எனக்கு பிளானில் தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு 2D எலிமெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். எதுக்கு நான் ஃபில் ரீஜன் எடுத்தேன்னா, ஃபில் ரீஜன் கான்செப்ட் இதுக்குள்ளே கவர் ஆகும், அதுக்காக தான். ஸோ இந்த ஃபில் ரீஜனில் என்னென்ன செட்டிங்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக வந்து இந்த 2D எலிமெண்ட்டை வந்து 3D ஃபேமிலிக்குள்ளே லோட் பண்ண போகிறோம், லோடு ஃபேமிலி மூலமாக. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான விசிபிலிட்டி செட்டிங்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து ப்ராஜெக்டில் லோட் பண்ணி எப்படி அது விசிபிளாக தெரியுது அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸுக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்து நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு 3D எலிமெண்ட்டு வந்து எடுத்திருக்கேன், 3D ஃபேமிலி எடுத்திருக்கேன். இதில் வந்து பிளானில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்படி இது மாதிரி தெரியும், பிளானில் இப்படி தெரியுது. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்டில் லோட் பண்ணும்போது எனக்கு வந்து இதை மாதிரி தெரியக்கூடாது. எனக்கு வந்து ஒரு டீட்டெயில் என்ன ஹேட்சாக வேணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்ட் இருக்குது. ஸோ அதை அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் நம்மளால் ஃபில் ரீஜன் ஆப்ஷன் எடுக்க முடியாது. க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே ஃபில் ரீஜன் ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு 3D ஃபேமிலி. ஸோ 2Dக்கு தேவையான அனோட்டேஷன் டீட்டெயில்ஸ்னால் இதில் வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தனியாக ஒரு Revit ஃபேமிலி 2Dக்கானது ஓப்பன் பண்ணி டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி அதில் க்ரியேட் பண்ணிட்டு இதை லோட் பண்ண போகிறோம். லோட் பண்ணிட்டு இதை ப்ராஜெக்ட் லோட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இதில் 2D எதுவுமே இல்லை, டேரெக்டாக 3D இருக்குது. இந்த 3Dயை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே லோட் பண்ண போகிறேன். லோட் பண்ணால் அது எப்படி தெரியுதுன்னு பார்த்துடலாம். நியூ கொடுத்துட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெக்கானிக் டெம்ப்ளேட் வச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த செட்டிங் வந்து நம்ம வந்து கோஆர்டினேஷன் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம எந்த சர்வீஸும் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டி சொல்கிறோம் டிஃபால்ட்டாக. ஓகே, இது வந்து நான் லோட் கொடுக்க போகிறேன். நீங்கள் டேரெக்டாக லோடு இப்படியும் கொடுக்கலாம், இல்லை வெளியே சேவ் பண்ணிட்டோம் சிஸ்டம் அதில் ப்ராஜெக்டை போய் லோடுன்னு கொடுக்கலாம். ஓகே, நான் லோடிங் டு ப்ராஜெக்ட் கொடுத்துறேன், ஏன்னா பேக்ரவுண்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, வியூ ரேஞ்ச் வந்து இதுவாக இருக்கும். நான் எல்லாத்தையும் அன்லிமிட்டட் வச்சுக்கிறேன். ஓகே, ஃபைன். ஆஃப்செட் வந்து ஒரு 1500 வச்சுருவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங்கில் வந்து ரொம்ப சின்னது. ஸோ இதை மாதிரி தெரியுது. நான் வயர் ஃப்ரேம் வச்சாலும் எனக்கு சின்ன ஒரு இந்த சர்க்கிள் மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு என்ன வேணும்னா, ஃபில் ரீஜனாக ஒரு ஆச்சஸ் மாதிரி நமக்கு வேணும். ஸோ இதை மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த 3Dயில் நான் ஒரு 2Dயை வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா, ஸ்டெப் 1 என்னென்னா, நம்ம வந்து செலக்ட் த கேட்டகரி, எந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபார் 2Dக்கு. ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ரிப்பன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூ போங்க. நியூ போய்ட்டு ஃபேமிலி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணதெல்லாம் இதெல்லாம் ஜாமெண்ட்ரி, வெளியே இருக்கிறதெல்லாம் ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணுறதுக்கு, லைக் டோர் வால்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க டுட்டோரியலில் நம்ம மெட்ரிக் ஜாமெண்ட்ரி வச்சு தான் வந்து நம்ம 3D க்ரியேட் பண்ணிட்டு இருந்தோம், மெட்ரிக் ஜென்ரிக் மாடல் வச்சு தான். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து 2Dன்றதுனால இங்கே நீங்கள் எந்த ஒரு டெம்ப்ளேட்டும் எடுக்கக்கூடாது. எடுத்தாலும் அந்த ஆப்ஷன் இருக்காது, ஃபில் ரீஜன். ஸோ அனோட்டேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அனோட்டேஷனில் போய்ட்டு இதில் வந்து ஜென்ரிக் அனோட்டேஷன் ஒன்று இருக்கும், இதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா, செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். இது லாஸ்ட் டுட்டோரியலில் சொன்ன மாதிரி தான்.
என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது நம்ம தேவையில்லை, நீங்கள் வேணால் படித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம சர்க்கிள் வரைகிறோம். இந்த சர்க்கிளில் வரைகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அங்கே ஸ்ப்ரிங்லர் எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடணும். இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டிஎல் மாதிரி ஜஸ்ட் மெஷர் பண்ணுங்கள். லைன் போட்டு எவ்வளோ இருக்குது, ஒரு 20 தான் இருக்குது. ஸோ 40 டேயாக உள்ள ஒரு சர்க்கிள் வரைஞ்சால் போதும். ஓகேவா? கண்ட்ரோல் டாப் கொடுத்து அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே வந்துடுறேன். இந்த ஃபைலை வந்து நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் போய்ட்டு ஃபில்டர் ரீஜன். ஓகேவா? ஃபில்டர் ரீஜன் கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட்டில் போய்ட்டு இந்த ஃபில்டர் ரீஜன் ஆப்ஷன் வந்து 3D ஜாமெட்ரியில் இருக்காது. ஸோ சர்க்கிளை க்ரியேட் பண்ணிவிட்டு இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு டயா போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம 40 டயா. இப்போ ரேடியஸ் வந்து 20 இருக்கணும். ஓகேவா? இதை வரைஞ்சி முடிச்சோன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு 20 கொடுங்க. ஓகே, 20 டயா வந்து 40 டயா உள்ள சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஃபில் ரீஜனுக்கான சர்க்கிள் தான் போட்டிருக்கோம். இதுக்கு ஃபில் ரீஜன் இப்போ நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா ஃபில் ரீஜன் வந்துடும். ஓகே, ஆனால் எனக்கு வந்து இந்த கலரில் வேணாம், ரெட் கலரில் வேணும், வித்து ஹேட்ச் வந்து டயகனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் ரீஜன் ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸில் காமிக்கும். அதில் எடிட் போயிருங்க. போயிட்டு நம்ம என்னென்ன வேணும்னா கலர் வந்து ரெட் கலரில் வேணும், ப்ளஸ் ஃபில் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா சாலிடில் இருக்குது. கலர் மட்டும் தான் ரெட் கலர் கொடுத்துருக்கோம். நமக்கு சாலிடில் வேணால் டயகனலில் வேணும். ஸோ டயகனலில் வந்து நான் டயகனல் அப் இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது இப்போ நான் ஓகே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணால் எனக்கு வந்து ஸ்கேலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஸிங்கில் இருக்குது. எனக்கு வந்து கிட்ட வேணும். அப்போ திருப்பி இதை எடிட் பண்ணிவிட்டு இந்த எடிட் போங்க. எடிட் போனீங்கன்னா இங்கே ஸ்பேஸிங் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லன்னு காமிக்கும். இப்போ 9 mm கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஒரு 2 mm இருந்தால் போதும். அப்போ தான் ஹேட்ச் வந்து க்ளோஸில் தெரியும்னு சொல்லி நான் 2 mm கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான 2D எலிமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம லோட் பண்ணணும். இதை ஃபஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. சேவஸ் கொடுத்துட்டு ஃபேமிலி போயிருங்க. நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸ்ப்ரிங்லர் 2D அப்படின்னு மட்டும் 2D வியூ மட்டும் போட்டுறேன். ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் இருந்தால் 3D எலிமெண்ட் கிட்ட வந்துட்டு இப்போ வந்து இந்த ஃபேமிலியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், லிங்க் பண்ணணும். க்ரியேட் போயிருங்க. க்ரியேட் வேணால் இன்செர்ட்டில் போயிட்டு லோடு ஃபேமிலிஸ். இந்த லோடு ஃபேமிலிஸ் அந்த ஃபேமிலி வந்து உள்ளே வந்து லோட் பண்ணுறோம். லோடு கொடுத்தீங்கன்னா அது எங்கே இருக்கோ இதுதான் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இன்னொரு ஃபேமிலி கொண்டு வருது. லோடு ஃபேமிலி கொடுங்க. ஃபேமிலியில் வச்சு அதை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லர் 2D வியூன்னு நான் கொடுத்துருந்தேன். அந்த நேமை நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகிருக்கும் ஸ்ப்ரிங்லர் 2D வியூ. ஓகேவா? இது வந்து சென்டரை பிக் பண்ண சொல்லும். பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ஓகே, நம்ம லோட் பண்ணுற பிறகு இந்த பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட் இந்த ஃபேமிலி வந்து கீழே அனோடேஷன் சிம்பிள் கீழே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே வச்சாலும் போதும். ஓகேவா? சென்டரில் பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு சென்டரில் வந்துடும். இப்போ சர்க்கிள் வந்து பெருசாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக டயமீட்டர் 40 வச்சு தான் பண்ணோம். ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா ஸ்கேல் வந்து 1:20 வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு 1:1 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் க்ளோஸ் அப் பண்ண தெரியும். இந்த ஸ்பேஸிங் வந்து 2 mm இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை கூட நீங்கள் ஸ்பேஸிங் கூட மாற்றிக்கலாம். ஃபில் ரீஜன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் போயிட்டு இதில் இந்த டாட்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் டைப் வந்துட்டு இப்போ 2க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 mm வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துடலாம். இதில் கொஞ்சம் கேப் பெருசாக தெரியும். நீங்கள் அதில் லோட் பண்ணி இப்போ லோடிங் டு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்ப்ரிங்லரில் தான் பண்ணுறோம். ப்ராஜெக்ட்குள்ளே இன்னும் போல் ஸ்ப்ரிங்லர் அப்டேட்குள்ளே போடுங்க. இதை 3D ஃபேமிலி இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். பின்னாடி நீங்கள் பார்த்து எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3Dயும் வந்துருச்சு, 2D வந்துருச்சு. இதில் எப்படி நம்ம விசிபிலிட்டி செட்டிங் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து 2D வியூ ஃபஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா ஸ்டெப் 1 கேட்டகரியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபில்ட்ரேஷன் வரைஞ்சாச்சு. அதில் ஃபில்ட்ரேஷன் செட்டிங்ஸும் பார்த்தாச்சு. அது 3D வியூவில் லோட் பண்ணி நம்ம செட்டும் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஃபைனல் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ 2D எலிமெண்ட்டுக்குள்ளே செட்டிங்ஸ் விசிபிலிட்டி செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த 2D எலிமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2D எந்தெந்த வியூவில் தெரியணும் அப்படின்றது. இப்போ 2Dனாலே இது என்ன அர்த்தம்னா ஒன்லி பிளான் வியூவில் மட்டும்தான் தெரியும் நமக்கு இந்த 2D. ஓகேங்களா? அதனால் அந்த பிளான் வியூவில் கோர்ஸ் மீடியம் ஃபைன் அப்படின்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 3 இது இருக்கும். ஸோ இதில் மூணுத்துலேயும் தெரியணுமா, இல்லை வந்து இது ஃபைன் வச்சா மட்டும் தான் தெரியணுமா, இல்லை மீடியம் வச்சு தெரியணுமா தான் கேட்குது. நம்ம ஆக்சுவலாக 2D வந்து இப்போதைக்கு நமக்கு 3 தெரியணும்னு வச்சுக்கலாம். கோர்ஸ் மீடியம் ஃபைன் 3 தெரியட்டும், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த விசிபிள் செட்டிங்ஸு டிஃபால்ட்டாக இப்படியே இருக்கட்டும்.
இந்த விசிபிள் நீங்கள் இல்லை எனக்கு வந்து டெம்பரரியாக இப்போ தெரிய வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த டிக்கை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் பண்ணும்போது தெரியாது, இங்கே மட்டும் இருக்கும், ப்ராஜெக்ட்குள்ளே தெரியாது. ஓகேவா? இந்த செட்டிங் எல்லாமே ப்ராஜெக்ட்குள்ளே தேவையான செட்டிங். அடுத்தது இந்த 3D எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது 3D எலிமெண்ட் செட்டிங் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ப்ரிங்லர் செட் ஆகிடுச்சா? இந்த ஸ்ப்ரிங்லருக்கான செட்டிங் நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ்னு இருக்குங்களே, கிராஃபிக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது கண்டிப்பாக இந்த 3D எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளானில் தெரியக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் 2Dயை கொண்டு வந்திருக்கேன். இந்த டிக்கில் இருந்தாலும் நீங்கள் வந்து டிக்கில் எடுத்துகிட்டணும். எப்போயுமே பிளானில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் உள்ளே லோட் பண்ணுறீங்க 2D எலிமெண்ட்டோட லோட் பண்ணால் இந்த பிளானில் உள்ள டிக்கை மட்டும் எடுத்துடணும். ஏன்னா அதுக்காக தான் நம்ம 2D சிம்பிள் வந்து உள்ளே கொண்டே வரோம். லெஜெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஜெண்ட்ஸில் நம்ம வந்து 2D சிம்பிள் தான் போட்டிருப்போம் பிளானுக்கு. ஸோ அதனால் இதை எடுத்து விட்டுருங்க. ஃப்ரண்ட் சைடில் உள்ள தெரிஞ்சால் பிரச்சனை கிடையாது. இது கோர்ஸ், மீடியம், ஃபைன், உங்கள் ரெக்கமெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 வச்சுக்கோங்க. ஆனால் இது முக்கியமாக வந்து இந்த பிளானை வந்து எடுத்து விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் செட்டிங்ஸ். இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட்டில் லோட் பண்ணுறேன். இந்த ஃபேமிலிக்குள்ளே இப்போ 2D இருக்குது, 3D இருக்குது. ஓகேவா? இதை நான் ப்ராஜெக்ட்டில் லோட் பண்ணுவேன். லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் 4ன்றது தான் என்னோடய ப்ராஜெக்ட்டு. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இது ஓவர் ரைட் வித் எக்ஸிஸ்டிங் இதே இப்போ யூஸ்வலாக கொடுங்க. பார்த்தீங்கன்னா 1:1 வச்சு காமிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஃபுல் டிசைன் வந்துருச்சு. ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனோட்டேஷன் இது லோட் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸுக்கு தான். நீங்கள் உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலு அப்புறம் வந்து ரேஷியோ என்னென்னு பார்த்துட்டு செக் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இது மாதிரி அப்கமிங் வீடியோஸ் நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாவது போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காதுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.